வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால் ஊற்றி பிடிக்க போகிறேன். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை, வெள்ளை சர்க்கரை, 1/4 கப்பு திருகின தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு பால். பால் ஊற்றி பிடிக்கிறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும்னு பாதாம் பருப்பை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயை மிதமான சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யை அதில் உருக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் கொட்டி அடுப்பை நல்ல சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். கைவிடாமல் வறுக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா அடியில் பிடிச்சி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 5 நிமிஷமாவது கண்டிப்பாக ரவையை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, உங்களுக்கு நல்ல வாசம் வருது. ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த ரவையில் 1 கப்பு ரவையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நிமிஷம் ஓட்டி நல்லா கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கிட்டேன். அதோடையே இப்போ 1 கப்பு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து அடிச்சுக்க போகிறேன். ரவையும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து அடிக்கும் போது ரவை ஈஸியாக பொடியாயிடும். சில பேர் ரவையை பொடிக்காமே பிடிப்பாங்க, ஆனால் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரவையும் சர்க்கரையும் நல்லா பொடிஞ்சிருச்சு, அதே சமயத்தில் நல்லா மிக்ஸும் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பொடிச்சிட்டு பண்ணும்போது வாயில் போட்டோடனே அப்படியே சூப்பராக கரைஞ்சிடும். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த பாதாம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு லைட்டாக வறுபட்டோன்னே அதோடு நம்ம திருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம்னா சூப்பரான வாசனை வரும். இப்போ அதோடையே நான் சேர்த்து வச்சிருந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்து வறுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த ரவையில் கொட்டிக்கிறேன். இப்போ இதை ரவையோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்ச பாலை கொஞ்சமாக இதில் கலந்துக்கலாம். மொத்தத்தையுமே ஃபஸ்ட்டு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பாருங்கள். உங்களுக்கு லட்டு பிடிக்க வந்தவுடனே நம்ம நிறுத்திக்கலாம். பாலை காய்ச்சி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பால், அந்த ரவை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையால். இப்போ ஒன்று எடுத்து பால் மாதிரி உருட்டி பாருங்கள். நல்லா உருட்ட வந்ததுன்னா ரவை லட்டு பிடிக்க வந்துடும். பாருங்கள், இப்போ எனக்கு இதுக்கு நல்லா பிடிக்க வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், சூப்பரான ஒரு ஷேப்லேயும் வந்திருக்கு, ரவுண்டாக பால் மாதிரி. ஆனால் இந்த பால் ஊற்றி நம்ம செய்கிறதுனால ஒரு 2 நாளையும் இதை சாப்பிட்ணும், இல்லாட்டி கெட்டு போயிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும். எப்படி இருந்தாலும் ஒரு 2லேருந்து 3 நாளுக்குள்ளே சாப்பிட்ணும். பாருங்கள், ஒரு இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ஒரு ஸ்வீட் வகை இது. எப்போ நினச்சாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே பண்ணுறது. ஸோ ஒரு சூப்பரான ரவா லட்டு பால் வச்சு பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.